நாட்டில் வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அந்த பணத்தை அவங்க வாங்குகிற பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பசங்களுக்கு. அதாவது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவார். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வரவு பத்தனா செலவு எட்டனா நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக இப்போ சேலரி வாங்கினதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய குறை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 1ஆம் தேதி சம்பளம் வருது, 15ஆம் தேதிக்கு மேலே எப்படி போகுதுன்னே தெரியல, அந்த செலவை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பட்ஜெட் போட்டு அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதற்கு முக்கியமான காரணமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சின்ன வயசில் இருந்தே பணத்தை எப்படி சேமிக்கணும், இல்லைனா எப்படி பிளான் பண்ணி செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இருக்கலாம். 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருந்தே நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எப்படி பணத்தை சேமிக்கணும், பணத்தோட அருமை என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க நாளைக்கு பெரியவங்களாகி அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பணத்தோட அருமை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. அந்த வகையில் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து பணத்தினுடைய முக்கியத்துவத்தை எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கனாமிஸ்ட் திரு ராஜேஷ் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி இந்த பணத்தோட அருமை அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே புரிய வைக்கிறது, ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும்? ஓகே, இப்போது ஒருத்தரோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய பெரும்பான்மையான காலம் வந்து அந்த சிறு வயதில் அவங்க ஃபேமிலியோடு தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன தான் நம்ம காலேஜ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் இந்த பண விஷயமாக சம்மந்தமாக, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தந்தாலும் ஒரு ப்ராக்டிக்கல் முறையில் அவங்க பார்க்குறது அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டில் தான் பார்க்குறாங்க. ஸோ நாம் வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே நாம் எப்படி பணத்தை கையாளுறோம், நாம் எப்படி மணியை மேனேஜ் பண்ணுறோம், இது எல்லாத்துலேயுமே நம்ம குழந்தைங்களை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் நம்பர் 1, 2வது அதை எப்படி சேர்த்து வைக்கிறது, 3வது அந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, 4வது பட்ஜெட்டிங், தென் 5வது லாஸ்ட்டாக எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பசங்களுக்கு சொல்லித்தர்றது ப்ராக்டிக்கலி பாசிபிள் ஒன்லி வித்தின் அ ஃபேமிலி. ஸ்கூல் லெவலுன்னு போயிட்டாங்கன்னா அது பாஸ் ஆகிறதுக்கு மேக்ஸ் படிக்கிறது மாதிரி தான், அது ஒரு வேண்டா வெறுப்பாக தான் படிப்பாங்க. இப்போ ஒரு நார்மல் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் அப்படிலாம் வீட்டில் ஒரு காசு ஸ்பெண்ட் பண்ணும்போது, செலவழிக்கும் போது ஓகே நான் வந்து 100 ரூபா தரேன், எனக்கு அவங்க 50 ரூபா தராங்க, 100 - 50. ஸோ ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு சிம்பிள் மேக்ஸ் சொல்லி கொடுத்தா மாதிரியும் இருக்கும். என்ன தான் நம்ம இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன்லாம் படித்தாலும் கடைசியில் யூஸ் பண்ண போகிறது வாழ்க்கையில் மெஜாரிட்டியான பேருக்கு அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இதுதான். ஸோ அந்த சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே பெட்டராக இருக்கும். சேமிப்பு அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம், உண்டியலில் சேமித்து பணத்தை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம். அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான வகைகளில் பணத்தை சேமிக்க தொடங்கலாம்? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு குழந்தைகளுக்கு அந்த பணம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, இப்போ அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்கன்னு பசங்களுக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பணம் வந்து வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத பசங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். அதாவது வீட்டில் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சாங்கன்னா ஸோ அதுக்கு அப்பப்போ இப்போது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த பெட்டெல்லாம் ஒரு மாதத்துக்கு கரெக்டாக அவங்க மடித்து வச்சாங்கன்னா they'll get a certain amount of money. ஓகேவா? இப்போ அது ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா அந்த மணி வந்து பாதி ஆகும், 2 நாள் மிஸ் ஆச்சுன்னா அந்த மணி வரவே வராது. ஓகே. ஸோ ஒரு வரவும் இருக்கணும், தென் அதோடு சேர்த்து ஒரு பெனால்ட்டியும் இருக்கணும். அதாவது நாட்டில் வாழ்க்கையில் பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். என்ன தான் நம்ம பசங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துக்கு பணத்தை நாம் தரக்கூடாது. நாம் தர்ற பணம் வந்து அவங்க ஆசைப்படுற பொருளை வாங்குகிற அளவுக்கு இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இதில் தான் அந்த பணத்தை அவங்க வாங்குகிற பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ சின்ன வயசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா உண்டியல் நல்ல சாய்ஸு. அந்த மாதிரி
உண்டியலில் வந்து நாம் அப்பப்போ தர்ற பணத்தை அதை அவங்க போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அண்ட் தென் உண்டியல் ரொம்பின பிறகு அதுக்கப்புறம் we have to introduce them into கான்செப்ட் ஆஃப் பேங்க்ஸ். இப்போது எங்கள் ஃபேமிலியிலேயே எடுத்துக்கிட்டோன்னா நான் பேங்க்குக்கு போகும்பொழுது இப்போ என்ன தான் யூபிஐலே பசங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடிகிற மாதிரி இருந்தாலும் அந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் அதுக்கு வந்து எப்படி போகணும் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். உண்டியலில் இருக்கிற பணத்தை எடுத்து அதை உட்காந்து எண்ணி எழுதி ஆட் பண்ணணும் பசங்க. அதை பண்ணிவிட்டு இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பசங்களுக்கு. அதாவது ஒரு சின்ன வயசில் ஒரு பையனுக்கோ இல்லை ஒரு பொண்ணுக்கோ அதாவது நான் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி மணி ஹேண்டில் பண்ணுறேங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்லா அட்டென்டிவாக பண்ணுவாங்க. ஸோ அந்த பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் பேங்க்கு உண்டியல் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒரு பேங்க்கில் எந்த இடத்துல பணத்தை கட்டணும் எப்படி கட்டணும் அப்படின்றத சொல்லணும். ஸோ மைனர் அக்கௌண்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. இப்போ எல்லா சேலரி அக்கௌண்ட்டுக்குமே ஒரு மைனர் அக்கௌண்ட் மாதிரி ஒன்று தந்துடுறாங்க இப்போ பசங்களுக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ பையனோட அக்கௌண்ட்டில் பையனோட காசு, பொண்ணோட அக்கௌண்ட்டில் பொண்ணோட காசு, அந்த மாதிரி தனித்தனியாக அவங்களுக்கு அந்த பேங்கிங்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது சொல்லணும், நம்ம பேங்க்கில் பணத்தை வச்சா இது ரொம்ப சேமிப்பாக இருக்கும், நம்ம வீட்டில் வச்சா வேறு எங்கேயாவது எடுத்து வச்சுட்டு மறந்துடுவோம், இல்லை வேறு எங்கேயாவது மறந்து போய் வாய்ச்சிருவோம், இல்லை தொலைஞ்சிரும். இப்போ பேங்க்கில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் போட்டோன்னா அந்த பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேங்கிங் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம பணத்தை பேங்க்கில் சேமிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் மாதிரியான விஷயங்களும் நிச்சயமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சேமிக்கிற பணத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஓகே, இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற கான்செப்டை எப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா ஸ்கூலில் சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஸோ அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே, அதாவது இப்போ நீ பேங்க்கில் பணத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுருக்க, இந்த பேங்க்குக்கு நீ வச்சுருக்கிற பணத்துக்கு இவ்வளோ வட்டி தருவாங்க, அதுக்கு பேர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி சொல்லித்தரணும். அதுக்கப்புறம் இதே பணத்தை நீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சா உனக்கு 4% இன்ட்ரெஸ்ட் வரும். இதே பணத்தை எஃப்டியில் போட்டால் உனக்கு 7% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ 4 பெருசா 7 பெருசாங்கிற ஒரு க்யூரியாசிட்டி எடுத்துகிட்டு வரணும். ஸோ பசங்களுக்கு தெரியணும், யோசிக்கணும் அவங்க. சரி, நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சா எனக்கு 3% தான் வருது, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் எனக்கு 7% வருது, ஸோ 7 இஸ் லார்ஜர் தென் 3. சரிப்பா, நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து எஃப்டியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ எஃப்டியில் போடும் பொழுது தென் யூ ஷுட் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நார்மல் சேவிங்ஸ் பேங்க்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், வேற ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு போச்சுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை அப்போ தான் நாம் யூஸ் பண்ணணும். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க வாழ்நாள் பூரா அவங்க கூட ட்ராவல் பண்ண போகிறது. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த சைடு இருக்கீங்கிறத பொறுத்து உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தெரியும். நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு சம்பாதிக்கிற சைடில், அதாவது வாங்குகிற சைடில் இருந்தீங்கன்னா யூ நோ டு மேனேஜ் யுவர் மணி. இல்லை நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ், லோன்ஸ் எக்ஸட்ரா, இந்த மாதிரி சூழ்நிலையில் யூ டோன்ட் நோ டு மேனேஜ் த மணி அப்படிங்கிறது தெரியும். ஸோ பசங்களுக்கு சொல்லித்தரணும். அதாவது எப்போவுமே நாம் வந்து அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பணம் சம்பாதிக்க தான் பார்க்கணுங்கிற ஒரு இதை அந்த அந்த சின்ன வயசுலேயே அவங்க மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டோம்னா நாளைக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷராக வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது திஸ் வில் சேவ் தெம் அ லாட். நீங்கள் லோன் பற்றி எல்லாம் சொல்லும்போது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஐயோ பசங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு தெரியாமல் வளர்த்தணும் அப்படிங்கிற டேர்ம் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எவ்வளோ லோன் இருக்குது, இல்லைனா நமக்கு கடன் எவ்வளோ கஷ்டம், கடன் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக சொல்லி தரணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஒரு பையனையோ இல்லை பொண்ணையோ உட்கார வச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து 1000 rupees பேங்க்கில் போடுற, உனக்கு 1 yearக்கு 70 rupees இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ உன் கையில் எவ்வளோ இருக்கும்? 1070 இருக்கும். இப்போ இதுவே நீ
1000 rupees லோன் வாங்குற, எப்போவுமே ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டை விட லோன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ உனக்கு 1000 rupeesல உனக்கு 100 rupees வந்து இட் வில் கோ அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். ஸோ 1000 மைனஸ் 100 எவ்வளோ? 900. ஸோ உனக்கு 1070 பெருசா இல்லை 900 பெருசா அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்போ தான் லோன் வாங்குறது இட்ஸ் நாட் அ குட் திங். சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ வெரி குட் திங் அப்படிங்கிறத நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேரண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்ஸ் பசங்க வந்து கஷ்டப்படவே கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போது எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு 1000 rupees பாக்கெட் மணி, என் பையனுக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி, பேஸ்ட் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ். இதெல்லாம் அவங்க மாதம் பூரா செஞ்சுட்டு வந்தாங்கன்னா 1000 rupees ஈச் வில் கெட் ஈக்குவலி. அந்த 1000ல் ஒரு 30% வந்து 300 ரூபா நான் ஃபஸ்ட்டே எடுத்துருவேன். ஏன்னா அது வந்து சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ they'll get only 700. அவங்களுக்கு வர்ற அந்த 700ல் நான் என்ன செய்வேன், மறுபடியும் இன்னொரு 200 ரூபா அதில் எடுத்துருவேன். ஐ டெல் தம் as tax. You cannot avoid tax. ஸோ 1000ல் 30% மேண்டேட்டரியாக சேவிங்ஸ்னு சொல்லியாச்சு, அவங்க மனசில் பதிய வச்சாச்சு. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் யூ cannot avoid at all அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. இப்போது வெளியே வந்தாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் என்ன நடக்கும்னா, நிறைய வீட்டிலலாம் வெளியே வந்தால் இந்த டாய்ஸு அந்த டாய்ஸு அப்படி இப்படி நிறைய இருக்கும். கேட்டது சரி ஓகே நாம் தான் சம்பாதிக்கிறோமே, பசங்க கேட்கறத தாராளமாக வாங்கி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போது எங்கள் வீட்டில் எங்கேயாவது வெளியே கிளம்பணுன்னா வாட் ஐ டெல் தம் இஸ் ட்ராவல் ஃப்ரீ, அங்கே சாப்பாடு ஃப்ரீ. ஓகே, அதுவும் தேட்டர் போனால் பாப்கார்ன்லாம் வாங்கி தர மாட்டேன். உங்களுக்கு நார்மல் லஞ்சோ இல்லை டின்னரோ அது ஐ வில் ஸ்பெண்ட். எனிதிங் பியாண்ட் தட் இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் யுவர் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் எந்த ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சாலும் எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. இப்போது ஒரு ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சா ஒரு டாய்ஸை பார்த்தா தி ஆர் ஓப்பனிங் தர் பர்சன் சேயிங் நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்லி. இதில் இன்னொரு கேவியட் என்ன வச்சுருந்தேன்னா, அட் தி எண்ட் ஆஃப் த இயர் மார்ச் 31 அன்னைக்கு 2 பேரோட அக்கௌண்ட்லேயும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ப்ளஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறது, அதாவது கணக்கு எழுத சொல்லியிருந்தேன், இது ரெண்டுத்துலேயும் யார் அதிகமாக காசு வச்சுருக்காங்களோ they'll get 50,000 rupees as a bonus. அந்த 50,000ல் they can spend 5,000 as much as they want. அந்த 5,000 அவங்க என்ன வேணால் வாங்கிக்கலாம். இப்போது ஒரு கடைக்கு போனால் இப்போ யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இது வேணும் அது வேணும் அது வேணும்பாங்க. இப்போது they are thinking, இதை நான் வாங்கணுமா, இதை நான் வாங்கினா என்னாகும், எனக்கு இங்கே சேவிங்ஸ் குறையும், எனக்கு சேவிங்ஸ் குறைஞ்சா என்னை பீட் பண்ணுறதுக்கு அண்ணனோ இல்லை தங்கச்சியோ இருக்கா, அவள் ஜாஸ்தியாக காசு வாங்கிட்டு போயிடுவா. இது பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு ஏக்கமாக இருக்கும், என்னடா அது நம்மளால் வாங்க முடியலையே அப்படிங்கிறது. இதை தான், இந்த கஷ்டத்தை தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்கு தர வேணான்னு பார்க்குறாங்க. அதுதான் பெரிய தப்பு. இது வந்து ஆக்சுவலாக கஷ்டமே இல்லை. ஏன்னா இந்த முடிவு வந்து தே ஆர் டேக்கிங், நாட் வி. ஒரு பசங்க நம்மக்கிட்ட கேட்டு நான் அதை வாங்கித்தர முடியாதுன்னு சொன்னால் தான் கஷ்டம், நமக்கு ஒரு கில்ட் இருக்கும். பசங்களுக்கு என்னடா அது நம்ம கேட்குறது அவங்க வாங்கி தர மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சோகம் இருக்கும், இல்லை ஒரு கஷ்டம் இருக்கும். இப்போது இந்த முடிவை வந்து தே ஆர் டேக்கிங். நமக்கே அச்சுச்சோன்னு இருக்கும், என்னடா அது அப்படின்னு. பட் இந்த கஷ்டத்தை நாளைக்கு அவங்க வெளி உலகத்தில் நம்ம இல்லாதப்போ போய் படுறதுக்கும் நம்ம கைக்குள்ளேயே இந்த கஷ்டத்தை அவங்க பட்டு வாழ்க்கையோட பாடத்தை கற்றுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஐ வுட் ப்ரிஃபர் என் கைக்குள்ளேயே அவங்க இருந்து எவ்வளோ கஷ்டம் வேணால் பட்டுக்கிட்டு அந்த அந்த வாழ்க்கைக்குரிய ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அவங்க கற்றுக்கிட்டு வெளியே ஸ்டெப் எடுத்து வைக்கும்பொழுது நாளைக்கு தே வில் பி இன் அ பெட்டர் பொசிஷன் தேன் திஸ். ஸோ அதனால் பேரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறதுனா, எந்த பேரண்ட்ஸை பார்த்தாலும் என்ன சொல்கிறதுனா, பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்காதீங்க.
யூ மேக் தெம் டு டேக் தட் டிசிஷன். நான் அந்த பணத்தை செலவு பண்ணணுமா வேணாமாங்கிற முடிவை லெட் தம் டேக். ஸோ இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் தம். அந்த பேனா பென்சில் அதெல்லாம் தாண்டி யூஸ் பண்ணிட்டாலோ இல்லை தொலைச்சிட்டாலோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தான் நிறைய இருக்கே, அப்பா அம்மா கேட்டால் வாங்கி தந்துடுவாங்களேங்கிற நோக்கமும் வரக்கூடாது. நீ சேர்க்கணுனாலும் இவ்வளோ தான் உன்னால் சேர்க்க முடியும், இதுக்கு மேலே நீ சேர்க்கக்கூடாது. ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் செலவுகள் எப்போவுமே நாம் தான் செய்வோம். பிகாஸ் இட் இஸ் அ நீட் அண்ட் நாட் அ வாண்ட். அது நமக்கு தேவையா, இல்லை ஒரு 1 வீக் வெயிட் பண்ணலாமா, இல்லை ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணாலும் இது எனக்கு தேவையா அப்படின்றத யோசித்து